வெல்கம் டு பயோதுளி 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 14. இந்த லெசனை நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் கார்டியாக் சைக்கிள். ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிள்ங்கிறது ரத்தம் ஒரு தடவை உள்ள போயிட்டு வெளில வரணும், அதாவது இதயம் சுருங்கி விரியணும். அந்த லப் டப்ங்கிற சவுண்ட் கேட்குது இல்லையா, அந்த கம்ப்ளீஷன் தான் என்னன்னா ஒன் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் தி பிகினிங் டு த கம்ப்ளீஷன், ஆரம்பத்திலேருந்து இந்த முடிவு வரைக்கும், அதுதான் வந்து ஒன் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவோம். டூரிங் கார்டியாக் சைக்கிள் பிளட் ஃப்ளோஸ் த்ரூ த சேம்பர் ஆஃப் த ஹார்ட் இன் எ ஸ்பெசிபிக் டைரக்ஷன். அதாவது அந்த கார்டியாக் சைக்கிள் அப்ப நம்மளோட பிளட் சேம்பர்ல ஒரு ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன்ல ரத்தம் வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அங்க வால்வுகள் இருக்கும். அந்த பிளட் வந்து பேக் ஃப்ளோ ஆகாம என்ன பண்ணும்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல அந்த பிளட் வந்து சேம்பரா அதை மூவ் பண்ணிட்டு இருக்கும். ஈச் கார்டியாக் சைக்கிள் லாஸ்ட் அபவுட், ஒரு கார்டியாக் சைக்கிள் கம்ப்ளீட்டா நடந்து முடியறதுக்கு, அந்த லப்டப்ங்கிற சவுண்ட் கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா ஜஸ்ட் 0.8 செகண்ட். அப்ப ஒரு கார்டியாக் சைக்கிள் கம்ப்ளீட்டா நடந்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 0.8 செகண்ட் ஆகுது. The events during a single cardiac cycle involves, அந்த ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்கும்போது என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு கீழே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏட்ரியல் சிஸ்டோல். ஏட்ரியம்ங்கிறது எங்க இருக்கும், மேல. ஓகேவா, அப்பர் சாம்பர் தான் ஏட்ரியம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது, சுருங்குது. சிஸ்டோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுருங்குறதுன்னு அர்த்தம். அந்த அப்பர் சாம்பரான ஏட்ரியத்துக்குள்ள பிளட் வந்து ஃபில் ஆகும். ரெண்டு சாம்பரும் ஃபில் ஆன உடனே அது என்ன பண்ணும், வேகமா அதுக்கு கீழே உள்ள அந்த ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால்வ் ஓபன் பண்ணி கீழே உள்ள வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் வந்து அனுப்பும். மேல ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ரத்தம் எங்க வரும்னா கீழே வரும். அப்ப அது சுருங்கினாதான் என்ன பண்ணும், ரத்தம் கீழே வரும். ஒரு பலூனுக்குள்ள தண்ணியை வச்சிருக்கீங்க, ஓகேவா, தண்ணியை வச்சுட்டு நீங்க அதை கீழே வச்சு பிரஸ் பண்ணும் போதா, அழுத்தும் போதா, சுருக்கம் கொடுக்கும் போதா உள்ள இருக்க தண்ணி என்ன செய்யும், வெளில வரும். அதே மாதிரிதான் இங்கேயும். அப்ப மேல ஃபில் ஆன உடனே அந்த வால்வுகள் ஓபன் ஆகி அடுத்த ரத்தம் எங்க வருதுன்னா கீழே உள்ள லோவர் சாம்பரான வென்ட்ரிக்கிளுக்கு வருது. ஓகேவா, அப்ப அந்த மேல உள்ள ஏட்ரியம் வந்து ரத்தம் கீழே வர்றதுக்கு, அந்த கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னா ஜஸ்ட் 0.1 செகண்ட் எடுத்துக்குது. நெக்ஸ்ட் ஒன் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இப்ப ரத்தம் வந்து மேல இருந்து எங்க வந்துருச்சு, கீழே வந்துருச்சு. இந்த இடத்துலயும் சிஸ்டோல் தான், சுருக்கமாகுது. அப்ப அந்த ரத்தம் கீழே வந்து கீழே உள்ள அந்த லோவர் சாம்பர் ரெண்டும் ஃபில் ஆயிடும். அது ஃபில் ஆன உடனே மறுபடியும் அது என்ன பண்ணும், கான்ட்ராக்ஷன் ஆகும். அது சுருங்கி ரத்தத்தை என்ன செய்யணும், இப்ப புஷ் பண்ணி வெளில அனுப்பணும். ஆரிக்கல் வழியா என்ன செஞ்சிடணும், ரத்தத்தை வெளியில அனுப்பணும். அப்ப அங்கேயும் கான்ட்ராக்ஷன் நடக்குது. அது நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா ஜஸ்ட் 0.3 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்தது லாஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். இப்ப ரத்தம் கீழே தான் இருக்கு. அப்ப வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரிலாக்ஸேஷன் ஆகணும். அது ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்து டைம் வந்து அது எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. 0.4 செகண்ட் எடுத்துக்குது. இப்ப ரத்தம் என்ன பண்ணும்னா அந்த ரிலாக்ஸேஷன் அப்ப இதயத்திலிருந்து வெளியில வரும். ஓகேவா, ஆரிக்கல் வழியா லங்ஸுக்கு போயிடும். ஓகேவா, இதுதான் வந்து கார்டியாக் சைக்கிளோட கம்ப்ளீஷன். அந்த லப் டப்ங்கிற சவுண்ட் கேட்கறது, இதயம் சுருங்கி விரியறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னா 0.8 செகண்ட்ஸ்.